நமஸ்தே. பெரியவா சரணம். ஆடல் வல்லான் அம்பலவாணன் எல்லாம் நம்ம அழைக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடி குஞ்சித பாதம்னு சொல்லக்கூடிய அந்த திருவடியினுடைய மகிமையை பெரியவா சொல்கிற வழியில் ரசிச்சுட்டு இருக்கோம். தெய்வத்தின் குரலில் பல பாகங்களில் பரவி கிடக்கிறதாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை இப்போ ஒன்றா சேர்த்து இந்த மகிமையை அப்படியே பெரியவா காட்டுற வழியில் ரசிச்சுட்டு இருக்கோம். பெரியவா இந்த நடராஜரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இவர் ஐந்தொழில்களையும் புரியும் ஒரு மூர்த்தியாக இருக்கார் அப்படின்னு இவரை அடையாளம் பண்ணி காமிக்கிறார். ஐந்தொழில்கள்னா என்ன? சாதாரணமாக முத்தொழில்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆக்கல், காத்தல், அழித்தல் அப்படின்ட்டு. அதையும் தாண்டி ரெண்டு, திரோதானம் அனுகிரகம்னு சொல்லக்கூடியதாக மறைத்தல்னு ஒன்று திரோதானம். அஞ்சாவது அனுகிரகம்னா எப்பவும் அருளையே அள்ளி பொழிஞ்சுன்னு இருக்கிறது. அப்போது அருளல்னு அதை சொல்லலாம். அப்போது ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிறதாக 5 தொழில்கள். இந்த 5 தொழில்களையும் செய்பவளாகத்தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளை ரொம்ப அழகாக கூப்பிடுறது பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்ட்டு. அவள் வேற இல்லை, இவர் வேற இல்லை இல்லையோ. அதனால் இந்த இடத்துல நடராஜாவை ஐடென்டிஃபை பண்ணி காட்டும் பொழுது இங்கே இவர்கிட்ட இருக்கிற ஒரு அம்சங்கள் எப்படி இந்த 5 தொழில்களை செய்வதாக, அந்த 5 தொழில்களின் மூலமாக இவரே தான் இருக்காருங்கிறத காமிச்சு கொடுக்கறதுன்னு அந்த அடையாளங்களை பெரியவா நமக்கு எடுத்து காமிக்கிறார். அப்போ நடராஜமூர்த்தியை மனசார ஸ்மரிச்சுட்டு பார்த்தோம்னாக்கா அவர் கையில் இருக்கக்கூடியதான இந்த உடுக்கைன்னு சொல்கிறோமே, அதுக்கு டமருக்கம் அப்படின்னு அந்த டமருக்கத்தை பெரியவா ஐடென்டிஃபை பண்ணுறா. அவருடைய டமருக்கத்திலிருந்து தான் சப்தங்கள் முதல்ல உண்டாகிறது, ஒலி எழும்புறது. அந்த ஒலியிலிருந்து தான் நம்ம பார்க்கக்கூடிய பிரபஞ்சங்கள் எல்லாம் அதிலிருந்து தான் சிருஷ்டி ஆகுது, சப்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த ஆக்கல்ங்கிற தொழிலுக்கு மூலமாக அதை காமிக்கிறார். ரெண்டாவது காத்தல். நடராஜாவனுடைய திருக்கரங்களை காமிச்சு அபயஹஸ்தம் அப்படின்னு சொல்லி இப்படி கையை காமிச்சுட்டு நீ எதுக்கும் பயப்படாதேன்னு அபயம் கொடுக்குறாரு. அந்த அபயஹஸ்தத்தினால காத்தல்ங்கிற தொழிலை அவர் பண்ணின்னு இருக்கார். மூணாவது அழித்தல். அழிவுன்னு சொன்ன உடனேயே பரமேஸ்வரனுடைய கையில் இருக்கக்கூடியதான அக்னி ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த நடராஜாவனுடைய ஒரு கையில் அந்த அக்னியை நம்ம பார்க்குறோம். அக்னி தான் அழித்தலாக சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தொழிலை செய்வதாக மூணாவது ஐடென்டிட்டி. நான்காவதாக மறைத்தல்னு சொல்லக்கூடிய திரோதானம். இந்த மறைத்தலுக்கு தான் பெரியவா என்ன அடையாளம் காமிக்கிறா, இந்த நடராஜாவனுடைய வலது கால் கீழே அப்படி பதிஞ்சிருக்கே, அதுக்கு கீழே அந்த முசலகன்னு ஒருத்தன் இருக்கான். அந்த முசலகனை அப்படி அமித்திண்டு நிற்கிற பொழுது நம்ம தமிழில் முயலகன்னு சொல்கிறோம். அந்த முசலகன் அப்படி அழுத்திண்டு நிற்கிறதுனால அந்த வலது காலின் மூலமாக மறைத்தல்னு சொல்லக்கூடிய திரோதான காரியத்தை நடராஜா பண்ணுறார் அப்படின்னு ஆயாச்சு. அப்போ அஞ்சாவதாக பாக்கி இருக்கிற காரியம் என்ன? ரொம்ப முக்கியம் நமக்கெல்லாம். அவருக்கு எல்லா காரியமும் முக்கியம்தான், எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். நமக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தேவைப்படுறதுன்னா இந்த அனுகிரகம் தான் எப்பவும் தேவைப்படுறது. எப்போ பாரு நமக்கு ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு ஆசை, ஒரு தேவைன்னு இருந்துகிட்டே இருக்கு அன்லிமிட்டடாக. அப்போ சுவாமி கிட்டேருந்து ஒரு அனுகிரகம் கிடைக்காதான்னு தான் நம்ம பெரியவாளே பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பரமேஸ்வரன்ட்டையும் எப்பவும் ஒரு ரிக்வெஸ்டோடு தானே போகிறோம். அப்படி இந்த முக்கியமானதான 5வது காரியம் அனுகிரகம்னு சொல்கிறது, அருளல் அப்படின்னு சொல்கிறது. இந்த 5வதான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான, நம்மளுடைய வியூவில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான அந்த காரியத்தை நடராஜா எப்படி செய்கிறார் அப்படிங்கிற பாயிண்ட் தான் பெரியவா சொல்கிறா. இந்த 5வது தான் பரமேஸ்வரன் இங்கே நடராஜ ஸ்வரூபத்தில் தன்னுடைய இடது காலை அப்படி தூக்கி வச்சுட்டு அந்த தூக்கிய திருவடியை காமிச்சு குஞ்சித பாதம். இதுதான் பெரியவா சொல்கிறா, இந்த பாதத்தை பிடிச்சிக்கோ, உனக்கு மோக்ஷானுகிரகத்தை இதுவே கொடுத்துடும் அப்படின்னு தன்னுடைய தூக்கிய திருவடியை காண்பிச்சு அதன் மூலமாக 5வது தொழிலான அனுகிரகங்கிறத கொடுக்குறார் அப்படின்னு அழகாக இதில் ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறார். அப்போது இந்த தூக்கிய திருவடிங்கிறது எவ்வளவு முக்கியமானதாக, நமக்கு வேண்டியதை எல்லாத்தையும் கொடுக்கறதுனாக்கா வேண்டாததாக இருந்தால் கூட ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய மோக்ஷானுகிரகத்தையே அது கொடுக்கறதாக இருக்குது. ஏன்னா வேண்டாததுன்னு நான் சொன்னாக்கா நம்ம வேண்டி கேட்கறது கிடையாது, நமக்கு தெரியறதில்ல. ஆனால் நமக்கு அதுதான் ஆக்சுவலாக வேணுங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம வேண்டாததுன்னு வச்சுட்டா கூட, வேண்டாததுன்னு சொன்னாக்கா நமக்கு வேண்டாம் சார் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி நம்ம வேண்டாததாக அதை வச்சுட்டா கூட பரமேஸ்வரன் மோக்ஷானுகிரகத்தையே அந்த குஞ்சித பாதத்தின் மூலமாக அனுகிரக பிரசாதமாக கொடுக்குறார் அப்படின்ட்டு பெரியவா அந்த ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறார். அப்பேற்பட்ட பெருமைகள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய குஞ்சித பாதத்துக்கு சிதம்பரத்தில் அதையே தனியாக ஒரு மூர்த்தியாக வச்சுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தினம் ராத்திரி பள்ளி அறைக்கு எழப்பண்ணுவதாக, இந்த குஞ்சித பாதத்தையே எழப்பண்ணுவதாகத்தான் அங்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லின்னு வரா பெரியவா. அப்போது இதை சொல்லிட்டு வரும்பொழுதே கூட இன்னொரு அழகான விஷயத்தை பெரியவா இங்கே தெளிவுபடுத்துகிறா.
இந்த குஞ்சித பாதம் தான் சுவாமியாகவே அப்படியே நம்ம பார்க்குறோம். இந்த குஞ்சித பாதத்தையே எடுத்துன்னு போய் இப்படி அம்பாள் கிட்டக்க சுவாமின்னு இந்த குஞ்சித பாதத்தை வைக்கும் பொழுது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. ஏன்னா அவளுக்கு பதியாக இருக்கக்கூடிய இந்த குஞ்சித பாதம் வாஸ்தவத்தில் பார்த்தா அவளே தான், அது வேற இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வருது அப்படிங்கிற பிரிவா. எப்படின்னு கேட்டால், இந்த குஞ்சித பாதம்ங்கிறது என்ன? தூக்கின திருவடி இல்லையா? அந்த தூக்கின திருவடி நடராஜாவினுடைய இடது காலினுடைய திருவடி. இடது கால்னு சொன்ன உடனே அது யாரோடதாக இருக்கு? பரமேஸ்வரனுடைய உடம்புல முழு பாதி பப்பாதியாக அவள் தானே வச்சுட்டு இருக்கா. அந்த இடது பாகம் அவளோடதே தானே. அப்போ அந்த தூக்கின திருவடி, மோட்சத்தை அனுகிரகம் பண்ற திருவடி யாரோடதுன்னா அது வேற யாரோ இல்லை, இவளே தான் அது அப்படிங்கிறதாக சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தையும் சேர்த்து பெரியவா அந்த இடத்துல காமிக்கிறான். அப்போ இந்த தூக்கிய திருவடியினுடைய மகத்துவத்தை பற்றி சொன்னாக்கா, ஒன்று பரமேஸ்வர ஸ்வரூபமாக பார்க்குறோம். ரெண்டாவது அது பரமேஸ்வரன் மாத்திரம் இல்லை, சாட்சாத் அம்பாளே தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் இங்கே பெரியவா சொல்லி சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக இந்த குஞ்சித பாதம் இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிய வைக்கிறான். இதை சொல்லும் பொழுது இவருடைய உடம்புல பாதி அவள் எடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லும் பொழுது இங்கே 2-3 விஷயங்கள் கூட ஞாபகம் வருது. முதலாவதாக அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் சொல்கிறார், அம்பாளை பற்றி சொல்லும் பொழுது அவளுடைய ரூபம் எத்தனை அதிசயமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணை இறதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக வென்றோ வாமுபாகத்தை வவ்வியதே அப்படிங்கிற ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. இந்த இடத்துல நமக்கு அழகாக இந்த அர்த்தத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு பாட்டு. என்ன சொல்றார்? அதிசயமான வடிவுடையாள் இந்த அம்பாள் இருக்காளே, அவளுடைய ரூபமானது எப்பேற்பட்ட அதிசயமானது. அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி. எப்படி இருக்கா? அழகான ஒரு கொடியாக, அழகே பூத்த ஒரு கொடியாக அவள் இருக்கா, சுந்தரவல்லி. இந்த சுந்தரிங்கிற பேரை வச்சுட்டே தான் இந்த நடராஜாவுக்கு பக்கத்திலேயே நின்றுருக்காளே, அவளுக்கும் அதே பேர் தான், சிவகாம சுந்தரி அப்படின்ட்டு. ஏன்னா இவரை என்னன்னு கூப்பிடுறார் திருமந்திரத்தில்? சுந்தர கூத்தனைங்கிறார். இவர் சுந்தரன்னாக்கா அவ யாரு? 3 லோகங்களிலும் ஈடு இணையே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகி. அதனால திருப்புர சுந்தரின்னு கூப்பிடுறோம். அதே தான் இங்கே அபிராமி பட்டர் சொல்றார், அரவிந்தமெல்லாம் துதிசெய்ய ஆனன சுந்தரவல்லி. இவளுடைய ஆனன முகமானது எப்படி இருக்குன்னா, தாமரை மலர்கள்லாம் சேர்ந்து அப்படியே கும்பிடுற மாதிரி இவளுடைய முக லட்சணம், அந்த அழகு அப்படி இருக்கு. தாமரை மாதிரியான முகம்னு சாதாரணமாக சொல்லுவா. இந்த தாமரைகள்லாம் சேர்ந்து எல்லாரும் துதி பண்றது இவளுடைய முகத்தை. அப்பேற்பட்ட ஒரு அழகு, ஒரு லாவண்யம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தல என்ன சொல்றார்? துணை இறதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர். யாரு? இந்த பரமேஸ்வரனை தான் சொல்றார். ரதியினுடைய துணையாக இருக்கக்கூடிய மன்மதன் ஒருத்தன் இருக்கானே, அவனுடைய ஜெயம், அவனுடைய வெற்றிகள் எல்லாம் என்னெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் அபஜயமாக, அதை தோல்வியாக மாத்துறதுக்காகனே ஒருத்தர் அவனை பார்த்தார். யாருன்னா காமதகனம் பண்ண பரமேஸ்வரன். அவன் எப்பேற்பட்டவனாக எல்லாரும் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சுத்தின்னு இருந்தானே, அவனுடைய வெற்றி எல்லாத்தையும் இப்படி நினைச்ச மாத்திரத்தில் தோல்வியாக்குறதுக்காக கண்ணாலே பார்த்து, நெற்றிக்கண்ணால பார்த்து அவனை தகனம் பண்ணினாரே, இந்த காமதகனம் பண்ணவர் இருக்காரே, பார்த்தவர்த்தம் மதிசயமாக வென்றோ வாமபாகத்தை வவ்வியதே. அப்படிப்பட்ட அந்த காமனை எரித்த இந்த காமேஸ்வரன் இருக்காரு, அவருடைய மதியையும் அவருடைய ஒரு மனசையும் அப்படியே இங்க பிடிச்சு ஆக்கிரமிச்சுக்கிறதுக்காக இவ என்ன பண்றா? அவர் அப்படியே தன்னுடைய பிரேமையினால உருக்கி அவருடைய இடது பாகத்தை முழுக்க இவ எடுத்துட்டா. அவர் மனசை குழைச்சு அவருடைய இடது பாகத்தை, உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பாதி அப்படியே இவ எடுத்துட்டா. மதிசயமாக வென்றோ வாமபாகத்தை வவ்வியதே. வாமபாகம்னு சொன்னா இந்த இடது பாகம் முழுக்க இவ அப்படியே போய் எடுத்துட்டா அப்படிங்கிறதாக அங்க சொல்ற. இங்க பிரிவா சொல்ற அதே விஷயம். இடது பாகம் முழுக்க இவ, அதனால இந்த இடது கால் அவளோடது அப்படிங்கிறதான பாயிண்ட். இதனுடைய கனெக்ஷனாகவே இன்னொரு ஸ்லோகம் ஆதி ஆச்சாரியால் சௌந்தரலஹரியில் சொல்றா. பெரியவா ரொம்ப ரசித்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. 23வது ஸ்லோகம். துவயா ஹிருத்வா வாமம் வபுர பரிதிருப்தேன மனசான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதில் இந்த அம்பாளவை அடுத்து கொஞ்சம் ஒரு நகைச்சுவையோடு சேர்த்தாப்புல இங்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்குறான்னாக்கா, அம்பாள் பேரில் ஒரு திருட்டு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறார் ஆச்சாரியால் அப்படின்னு பெரியவா அதை எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறார். என்னென்னா, பரமேஸ்வரனுடைய உடம்புல ஒரு பாதியை முதல்ல எடுத்துட்ட, அப்புறம் அது போராதுன்னு சொல்லி இந்த பரமேஸ்வரனே முழுக்க நீ முழுங்கிட்ட அப்படின்னு சொல்லி
முழுக்க ஒரு திருட்டு பட்டத்தை கட்டுறதாக நிந்தாஸ்துதி, எப்படி காளமேக புலவரோடது பார்த்தோமே அது மாதிரி இங்கே ஒரு நிந்தாஸ்துதியாக இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்காருன்னு இங்கே அடையாளம் காட்டுறான். இது எப்படி தெரியறது எனக்கு, இந்த பரமேஸ்வரனை நீ முழுங்கிட்டேங்கிறது எப்படி தெரியறதுன்னு கேட்டாக்கா இவர் அடையாளம் பண்ணி சொல்கிறார். உன்னை பார்த்தாக்கா முழுக்க சக்கச்சவேல்னு அருணவர்ணம் தான் தெரியறது. ஏன்னா நீ அவரில் பாதின்னு சொன்னாக்கா ஒரு ஹாஃப்லையாவது அவருடைய அடையாளம் தெரியணும். எதுவுமே தெரியல, முழுக்க சக்கச்சவேல்னு அந்த அருணவர்ணம் மட்டும் ஜொலிக்கிறது. இதுக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணி எங்கேயாவது இந்த பரமேஸ்வரன் தெரிகிறாரான்னு நான் தேடி பார்த்தாக்கா தலையில் அவருடைய சந்திர பிறை மாத்திரம் மூந்தலையில் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு முக்கண்ணன்னு சொன்னால் அவரை தான் சொல்ல முடியும். அந்த முக்கண்ணும் உனக்கு இருக்குது, உன்னுடைய நெத்தியில் அந்த மூன்றாவது கண்ணை பார்க்குறேன். உடம்புக்குள்ளே பார்த்தாக்கா எங்கேயுமே ஒரு புருஷாகாரமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த செகண்ட் ஹாஃப் அவருடைய ஹாஃபே காணும். அதனால் எனக்கு என்ன தோன்றது, நீ அவரை முழுக்க உள்ள முழுங்கிட்ட, முழுங்கினதில் பாக்கி இருக்கிறதாக மிச்சம் நிற்கிற இந்த நெத்திக்கண்ணும் இந்த பிறைச்சந்திரனும் உங்ககிட்ட அப்படியே ஒட்டின்னு இருக்கு போல இருக்குன்னு தெரியறதுன்னு. வாஸ்தவமாக இந்த சிவமும் சக்தியும் ஒன்றான ஒரு சுரூபம் எப்படி இருக்குங்கிறத ஆச்சாரியால் அந்த ஸ்லோகத்தின் வழியாக காட்டுறான். இப்போ இதெல்லாத்தையும் வச்சுன்னு பெரியவா இந்த இடத்துல என்ன சொல்கிறா, பார்வதி என்றொரு சீமாட்டி அதில் பாதியை விழுங்கியதுண்டு அப்படின்னு பரமேஸ்வர ரூபத்தில் பாதியை முழுங்கிவிட்டான்னு சொல்லி கோபாலகிருஷ்ண பாரதியினுடைய ஒரு லைனும் கோட் பண்ணி சொல்கிறா. அப்படி இருக்கிற இந்த குஞ்சித பாதம் இருக்கே, இது அம்பாளும் பரமேஸ்வரனும் சேர்ந்ததான ஒரு ரூபமாக இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் இம்முன்னு சொல்லக்கூடிய எழுத்தில் முடியறது. இம்மில் முடிஞ்சாக்கா சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆண்பால் பேராகவும் பெண்பால் பேராகவும் நேரடியாக இல்லை, எக்ஸப்ஷன்ஸ் இருக்கட்டும் ஒரு பக்கம். அப்படி நியூட்ரல் ஜெண்டராக இருக்கக்கூடிய இம்முன்னு முடிஞ்சாலும் இதை தமிழ்நாட்டில் நம்ம பேராக வச்சுக்கிறது அப்படின்னு பழக்கத்தில் வந்துட்டுருக்கு. காரணம் என்னென்னா, இது வெறும் சக்தியாகவோ வெறும் சிவமாகவோ இல்லாமல் ரெண்டும் சேர்ந்த பராத்பர தத்துவமாக இந்த குஞ்சித பாதம்ங்கிறது இருக்குன்னு இதனுடைய விசேஷத்தை சொல்லின்னு வரா. இன்னும் இதனுடைய மகிமைகள் நாளைக்கு பார்ப்போம். பெரியவாசர்.